பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுகபலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் 2 பார்வையற்றவர்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதார்கள். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் அவர்களை அதட்டினார்களாம். சத்தமிடாதிருங்கள் என்று சொல்லி அதட்டினார்களாம். வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, எளியவர்கள் விடுகிற பெருமூச்சை ஆண்டவர் அற்பமாய் எண்ணுவதில்லை. தள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறவர். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்களோ, நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பார்வை அளித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷருடைய பெருமூச்சுகளும் மனுஷருடைய தவிப்புகளும் இன்னொரு மனுஷன் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது அப்படிப்பட்டவர்களை அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கலாம். கர்த்தராகிய தேவனோ அப்படி அல்ல. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளவும், அப்படிப்பட்டவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுக்கவும் ஆண்டவர் இன்னும் தம்முடைய 2 கரங்களை விரித்த வண்ணமாய் இருக்கிறார். அவர் சொன்னார், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வேதனைகள் பெருகும்போது ஏதோ ஒரு மனுஷனை நம்பி அவர்களை தேடி போய் நம்முடைய வேதனைகளை சொல்லும்போது நாம் அவர்களை நம்பி சொல்லுகிறோம். இவர்கள் நமக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவார்கள், அல்லது நம்முடைய தேவைகளிலே ஏதாவது உதவி செய்து நமக்கு ஒத்தாசையாய் இருப்பார்கள் என்று நினைத்து போகிறோம். ஆனால் மனுஷனோ உண்மையிலேயே நாம் நம்புகிற விதத்தில் நம்மை நடத்துவார்களா என்றால் அது சந்தேகம்தான். ஆனால் ஆண்டவர் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட சுமையாய் இருந்தாலும் சரி, உங்களால் தூக்க முடியாத, சுமக்க முடியாத பெரிய பாரமாய் இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். மனுஷனுடைய முகத்தை பார்த்து பார்த்து ஏமாந்தது போதும், இனி அவரையே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்களெல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஒருவருடைய முகமும் வெட்கத்தினாலே தலைகுனிவு அடையவில்லை என்று திருப்பாடல் சங்கீதம் 34:5 எழுதப்பட்டிருக்கிறது. 123ஆம் அதிகாரம் திருப்பாடல் சங்கீதம் 123 கூட 2ஆம் வசனத்தில், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவர் மேலேயே என் கண்கள் நோக்கமாய் இருக்கும் என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் வந்து அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி அவர்களை விடவே இல்லை. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றுதான் ஆண்டவர் எரேமியா 33:3 வாக்கு பண்ணியிருக்கிறார். நஷ்டப்பட்டாலும் சரி, தோல்வியை திரும்ப திரும்ப சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்காமல் பரிதவிக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் தேட வேண்டியதும் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியதும் உங்கள் குறைகளை
உங்கள் தேவைகளை எடுத்து சொல்ல வேண்டியதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம்தான். அவர்தான் மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சுகத்தையும் விடுதலையையும் தருகிறவர். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் என்று சொல்லி யோவான் 1:9 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளுக்குரிய வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல்கள் சங்கீதம் 22 24 இறைவார்த்தை. ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாய் எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்துவிடவில்லை. தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்க்கிறார். மனுஷர்கள் ஒருவேளை உங்களை அற்பமாய் எண்ணலாம். யாக்கோபு தன் முதல் மனைவி லேயாளை அற்பமாய் எண்ணினான். தான் நேசித்த ராக்கேலை அதிகமாய் அன்பு செலுத்தினான். ஆனால் ஆண்டவரோ யாக்கோபால் அற்பமாய் நடத்தப்பட்ட லேயாள் கற்பந்தரித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியான அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாள். யாக்கோபு நேசித்த ராக்கேலோ காலாகாலத்திற்கு மலடியாய் இருந்து அதற்கு பிறகு ஆண்டவர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இந்த உலகம் உங்கள் அற்பமாய் எண்ணலாம். இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் உங்களை அற்பமாய் நடத்தலாம். கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் அப்படி அற்பமாய் நடத்தவும் இல்லை, எண்ணவும் இல்லை. உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் தன் முகத்தை உங்களுக்கு மறைக்காதபடி வெளிப்படுத்துவார். நீங்கள் அவரிடத்திலே மன்றாடின எல்லா மன்றாட்டுகளுக்கும் நிச்சயமாய் அவர் செவி சாய்த்து ஏற்ற வேளையில் அற்புதங்களை செய்வார். ஒப்புக் கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பரிசுத்தமான கரத்தினாலே தாங்கி இதுவரை நடத்தினதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கர்த்தர் நடத்துவீராக என்று விண்ணப்பம் பண்ணி இவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.